வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பீச் பிளாசமோட 9வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு வந்து கண்ணு தெரியாது. எப்படி ஹீரோவுக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கோம் அப்படின்னா, ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து பாய்சன் அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்களே, அதுக்காக ஒரு மூலிகையை தேடி பனிமலைக்கு போயிருந்திருப்பார். அப்படி போயிட்டு மூலிகை எடுக்கும்போது அப்படி மயங்கி விழுந்திருப்பார்ல, அந்த டயத்தில் என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, அவர் உடம்புல இருக்க பாய்சன் வந்து அவர் அட்டாக் பண்ணியிருந்திருக்கும். இருந்தாலுமே அதை கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அந்த மூலிகையை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க, சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி சரி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்த அடுத்த செகண்ட் தான் ஹீரோவுக்கு ரிலீஸ் ஆகும். திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி இருக்க எல்லா கலரும் தெரியாமல் கலர் பிளைனஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். உடனே அவர் பதறி போயிட்டு வேகமாக தான் வந்து ஒரு பர்சனல் டாக்டரை வச்சு செக் பண்ணுவார்ல, அவர்கிட்ட போய் கேட்பார், இந்த மாதிரி வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னாடி எந்த கலருமே தெரிய மாட்டேங்குது, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ போனதே ஆல்ரெடி வந்து ரிஸ்க்கான வேலை, இந்த மாதிரி நீ அலையக்கூடாது, இல்லை நீ போய் பார்த்ததுனால உன்னோட பாய்சன் வந்து உன்னோட இதயம் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணிடுச்சு. ஆனால் இதய நரம்புகள் ஃபுல்லாக பாதிப்பானதுனால உனக்கு வந்து கண் நரம்பும் பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால் இப்போ உனக்கு கண்ணு தெரியாது. இப்போதைக்கு உனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தானே தெரியுது, அதே மேனேஜ் பண்ணிக்கோ. இது கூடவே சேர்த்து நீ இன்னும் ரொம்ப நாளாக உயிரோடு இருக்க மாட்டேன், 1 வருஷமோ 2 வருஷமாக தான் உயிரோடு இருப்பேன், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடும். இதனால் ஹீரோ என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னா, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாழ்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வாழ்வோம், ஹீரோயினை மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளே 1 வருஷமோ 2 வருஷமோ அப்படின்றப்ப ஹீரோயின் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, அப்போ அவளோட லைஃப்பில் என்ன இருக்கும் அப்படின்றனால சொல்லிட்டு இதுக்கு மேற்பட்ட நம்ம ஹீரோயினை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இதுக்கு மேற்பட்டு ஹீரோயின்கிட்ட பேச மாட்டார், ஹீரோயின் சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ண மாட்டார், ரூமு எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டிலே அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த விஷயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து அடிக்கடி என்னடா எப்பயும் சுற்றி வந்தவங்கன்னா பார்க்க ஆளக்கானான்னு சொல்லி டவுட் வரும்ல, ஆனால் தன்னோட ஆட்களை விட்டு கேட்பாங்க, என்னாச்சு ஹீரோ வரலன்னு கேட்கும்போது வரலன்னு சொல்லவும் அவங்க விசாரிக்க ஆரம்பிப்பாங்க, அப்படி என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி விசாரிக்கும் போது நம்ம டாக்டர் போய் எல்லாமே சொல்லிடுவார், இந்த மாதிரி ஹீரோவுக்கு வந்து பாய்சன் அட்டாக் ஆகிடுச்சு, அவன் வந்து சாக போகிறான் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயின் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஹீரோ தான் மேரேஜ் பண்ணிக்க கரெக்டான ஆள், ஹீரோ வந்து நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிறான், நமக்காக கேர் பண்ணிக்கிறான், இப்போ கொஞ்ச நாளில் சாக போகிறான் அப்படின்றப்ப இது உயிரோடு இருக்கிறது ஒரு 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் இருப்பானே, அந்த 2லேருந்து 3 வருஷமே போதுமே, நம்மளோட ஷன் ஃபேமிலி வந்து இப்போ வந்து சர்வே ஆகிறதுக்கு அது மட்டும் போதும், நம்ம வந்து க்ரௌன் பிரின்ஸை தான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட உடம்புக்குள்ளே இருக்க ஆத்மா வந்து குவான்ஷியோட ஆத்மா, ஆனால் ஹீரோயின் வந்து ஷென் ஃபேமிலியோட பொண்ணு தானே அந்த உடம்பு, அதனால் இந்த குடும்பத்தோட சர்வே ஆகணும், செட்டில் ஆகணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கு ஃபேமிலி எப்போயும் இறந்து போயிட்டாங்க, அதில் ஒரு சர்வைவர் கூட இல்லைல்ல, அதனால் அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளே ராஜா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கார்ல, உனக்கு எப்போ எந்த இளவரசர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுதோ வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஹாலில் எல்லோரும் கூடி இருக்கும்போது போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து க்ரௌன் பிரின்ஸை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னாம்மா அவனுக்கு வந்து உடம்பு இல்லை, உனக்கு எல்லாம் தெரியுமில்லம்மான்னு கேட்கும்போது தெரியும் ராஜா, நான் அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ராஜா உடனே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் மற்ற பிரின்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களே ஹீரோயின் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இளவரசன் ஏற்கனவே செம்மையாக பிளான் பண்ணியிருந்திருப்பார், போய் பார்டருக்குனா போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட அப்பா அம்மா பர்மிஷன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ராப் ஆகும். அவருக்கு போய் மனசே உடஞ்சி போயிடும், அவனை போய் எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அப்பையிலேருந்தே மனசு உடஞ்சி போயிட்டு எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வீட்டில் குடிச்சு தான் உடம்புக்கு எடுத்துகிட்டு இருப்பாரா. இந்த விஷயத்த நான் பார்த்தேன் ஷின் இளவரசர், அதான் அவரோட அண்ணா என்ன பண்ணுவார் வந்து சத்தம் போடுவார், ஏன்டா அந்த மாதிரி இருக்கிறேன், அவள் பண்ணுறத வச்சு நல்லா ஓப்பனாகவே தெரியுது, அவள் ஆக்சுவலி க்ரௌன் பிரின்ஸ் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது கிடையாது, அவள் சாக போகிறான்னு தெரியும், அவனுக்கு கண்ணு போச்சுன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிறா அப்படின்றப்ப அந்த க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்ற பதவிக்காக தான் இது வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுக்கு வந்து எப்படியாவது மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த க்ரௌன் பிரின்ஸோட பிரின்ஸஸாக போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பவர் இருக்கும்ல. ஆனால் அவளோட குடும்பமான ஷன் ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் கோர்ட்டில் மாறிடுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கோர்ட்டில் பேசியிருப்பாங்களே, அந்த ஒவ்வொரு விஷயம் பேசுகிற டைலாக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, இவரோட ஒய்ஃப் இருப்பாங்களே குவான்ஷி, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இவர் கூட
பேசும்போது இதே டைலாக் வந்து பேசியிருந்திருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் டவுட்டு வேறு வர ஆரம்பிக்கும். ஒருவேளை ஹீரோயின் தான் குவான்ஷியாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்துலலாம் நம்புவாங்க ஆத்மா கூடு விட்டு கூடு பயம்னா. அதனால் வந்து அப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏற்கனவே கொஞ்சம் டவுட்டு கிளம்பி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு என்ன முக்கால்வாசி கன்ஃபார்ம் பண்ணிடுவார். உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு மட்டும் தனியாக இருக்கும் போல இருக்குது, உயிரோட தப்பிச்சு. அந்த பொண்ணோட பேர் வந்து ஷின்ஷி. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக இவர் வந்து போவார். அங்கே போனோடனே ஷின்ஷி வந்து ரொம்ப நாள் கழித்து நம்மளை பார்க்கறதுக்காக மாமா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசுவாள். ஆனால் இவர் வந்து வந்ததுலேருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க அக்காவை பற்றியும் இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்களே ஷின்ஷி, அவங்கள பற்றியும் தான் மாற்றி மாற்றி கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த ஷின்ஷி பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, சரியாக இந்த இதுக்குமே பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி மழுப்பலாக பேசிகிட்டு இருக்குமா. இந்த விஷயத்த ஷின்னிலவர்ஸ் நோட் பண்ணிடுவார். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரிம்மா நான் வரேன் அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். குடும்பத்தில் தான் எல்லோரும் இறந்துட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் எப்படி இருக்கா அப்படின்னா, ஆல்ரெடி ஹீரோயின் வந்து எப்படி அடுத்த இளவரசரை மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுமாதிரி இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து விலகி இந்த பொண்ணு இருந்திருக்கும் போல இருக்குது. என்ன சைட் ஸ்டோரின்னு தெரில. ஆனால் இந்த ஒரு பொண்ணு வந்து உயிரோடு இருந்திருக்கும். அந்த பொண்ணை வச்சு இந்த மாதிரி வந்து கேட்டிருந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இப்போ தான் ஹீரோயின் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிட்டாங்களே, அதுக்கான வேலை எல்லாமே போகணும்ல, அதுக்கான வேலை எல்லாமே ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கும். அதுவும் ஹீரோயின் வந்து ப்ராப்பராக மேரேஜுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூஸ்லின் கூட தான் பர்சனலாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த டைம் தான் நம்ம சூஜின் என்ன பண்ணுவான் அப்படின்னா, க்ரோன் பிரின்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே வந்து வருவான். ஹீரோ அனுப்பி தான் வந்திருப்பான். இந்த மாதிரி ஹீரோக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல, கூடி சீக்கிரமே இறக்க போகிறாரு, இதையும் வேறு ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ மேரேஜ் பண்ணிக்காதீங்க, ஹீரோக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதை சொல்லி அனுப்புனதே ஹீரோ தான். வெளியில் வந்து நின்று ஹீரோ வந்து அதுக்கு அவள் என்ன சொல்கிறான், உண்மையிலே நம்மளை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நின்றுருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரியே பேசிக்கலாம், எனக்கு வந்து இந்த ஹீரோவோட பவர் வேணும், 3 வருஷம் ஒரு உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக ஹீரோக்கு வந்து அவருக்கு வந்து யாருக்கு வந்து பாய்சன் வச்சாங்க அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அவருக்கு வந்து இதையும் ஃபெயில் ஆச்சுன்றது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீல் மாதிரி பேசிகிட்டு இருப்பாளா ஹீரோயினை. இப்படி டீல் மாதிரி ஹீரோயின் பேசுகிறத நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்குவார். ஹீரோயினுக்கு வந்து தமிழ் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது. அவளுக்கு வந்து இந்த பவருக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மனசுடிஞ்சு போயிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பண்ணிக்கிறது பவருக்காக தான். இருந்தாலும் ஹீரோ சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து ஹீரோ வந்து தமிழில் ரொம்ப டிபெண்டாக இருக்கார். தான் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கும்போது கூட தன்னை கேர் பண்ணிக்கிட்டாரு. லைஃப்லாம் வந்து நமக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருப்பார்ன்ற நம்பிக்கையில் தான் சூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அது வந்து ஹீரோக்கு தெரியாதுல்ல. நம்ம உயிருக்கு உயிரை லவ் பண்ண பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப அவாய்டாக பண்ண மாட்டார். கொஞ்சம் கோபமும் வருத்தமும் இருக்கும் தான், இருந்தாலும் மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஹீரோ சைடு வந்து நினச்சிட்டு இருப்பாங்களா. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்றது ஊர் பூரா ஸ்ப்ரெட் ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு மேரேஜ் இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி ஊர் பூரா அடிக்கடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்களே, அதில் பெரிய குடும்பத்தை பொண்ணுங்கன்னா கலந்துக்குங்கள்ல, அதே மாதிரி இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஹீரோயின் எப்படியாவது இங்கேருந்து வந்து துரத்தி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பொறாமையில் வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான் பண்ண மாதிரியே ஹீரோயின் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து குதிரையில் போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கும் போதே அவள் குதிரை வந்து அப்படியே மலை உச்சியிலேருந்து கீழே வந்து பள்ளத்தாக்கில் வந்து விழுந்துருவா. இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். நம்ம பிரின்ஸ் எல்லாருக்கும் தெரிய வருமா. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் தெரிய வரும். ஹீரோ இது நாள் வரைக்கும் ஆல்ரெடி அவருக்கு வந்து கண்ணு தெரியாது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும், அது அப்படின்ற விஷயம் நமக்கே தெரியும்ல. இருந்தாலுமே நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பதறி போய் ஓடி வந்து தேட ஆரம்பிப்பார். தன்னோட கார்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு. இன்னொரு பக்கம் லீலவரசருக்கும் தெரிய வந்து அவரும் வந்து தேடிட்டு இருப்பார். காலையில் தேட ஆரம்பித்தாங்க, நைட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்க. செம்மையாக வந்து பழி மேலே பெஞ்சிட்ருக்குமா, என்னடா இன்னும் காணான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ மலையிலேருந்து அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே விழுந்திருப்பாங்களே, அவங்களுக்கு செம்மையாக காயம் பட்டிருக்கும். கால் வேறு ஒரு மாதிரி அசைக்க முடியாத மாதிரி அடிபட்டிருக்குமா. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்ணுறது, இப்போ எப்படி இந்த கல்லுலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாப்பா பக்கத்தில் வந்து காஞ்சு போன புல்லுன்னா இருக்குமா, உடனே யோசித்து தீயை மூட்டி சிக்னல் அனுப்புவான். அந்த சிக்னலை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா,
அந்த இடத்துக்கு வருவார். ஆனால் அதுக்குள்ளேயுமே இவன் வந்து காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கான்றப்ப மயக்கம் வரும்ல, ஏற்கனவே அடிபட்டதுனால அப்படியே மயங்கி விழுகிற நேரத்தில் லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ பார்ப்பார். ஹீரோ பார்க்கும்போது ஹீரோ நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்ற நம்பிக்கையில் அப்படியே மயங்கி விழுந்துருவா. ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அப்படி பதறி போயிடும். இப்படி வந்து ரொம்ப முடியாமல் இருக்காளே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பதறி போயிட்டு தெய்வீகமாக தூக்கிட்டு இந்த மாதிரி மலை இந்த மாதிரி பள்ளத்தாக்குனா பக்கத்துலனா தங்க போகிறதுக்கு வந்து ஒரு இடமா இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஹீரோயின் தூக்கிட்டு போய் வச்சு பார்த்து இவன் தான் வந்து க்ளீன் பண்ணி விட்டு பத்திரமா பார்த்துக்குவான். அப்போ பார்க்கும்போது ஃபுல்லாக ரத்தம் மண் இதெல்லாம் எல்லாமே இருக்கும்ல, ஃபேஸ்லலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும்ல, இந்தளவுக்கு இவள் கஷ்டப்படணுமா, நான் வந்து இவளை விட்டு வந்து விலகி இருந்தாலும் இவள் கஷ்டம் தான் படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு வந்து இன்னும் இந்த ஃபீலிங் இருக்குது, தன்னை லவ் பண்ணலை பவருக்காக யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே நம்ம தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பத்திரமா வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவாள். நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய இதே தான் பார்த்துட்ருப்பாள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. காலையில் நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருப்பார். நைட்டு பூரா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டே எவ்வளோ டயர்டாக இருக்கும், அந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரியுது. உடனே நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு மேற்பட்ட ஹீரோ கொஞ்சம் ஓப்பனாக பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறது ஒரு டீலுக்காக தான், ஓகே தானே உங்களுக்கு, நான் வந்து உங்களோட பவரை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், இதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்குவார். ஏன்னா தான் வந்து விட்டுட்டு இவ்வளோ கேர் பண்ணாமல் விட்ட கொஞ்ச நாள்லேயே ஹீரோயின் வந்து இத்தனை பேர் அட்டாக் பண்ணி கொள்ள பார்க்குறாங்கல்ல, இவர் 3 வருஷம் உயிரோடு இருப்பானா, உயிரோடு இருக்கிற வரைக்குமா நம்ம ஹீரோயின் வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்குமே இது மியூச்சுவலாக பெனிஃபிட் கிடைக்கிறனால ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மேரேஜ் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி போட்டுக்குவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இளவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோயின் இன்னும் காணான்னு விடிய விடிய தேடிட்டு இருப்பார், விடிஞ்சும் தேடிட்டு இருப்பார். அவர் ஹீரோயினில் ரொம்ப பிடிக்கும்ல, அது மாதிரி அவர் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் 2 பேரும் அதான் இப்போ ஓரளவுக்கு கண்ணு முழிச்சிட்டாங்க, சரியாயிடுச்சுல, மலையில் வந்து ஒரு சீக்ரெட் வழி இருக்குது, அது ஹீரோயினுக்கு தெரியும் போல இருக்குது, அந்த வழியாக வந்து 2 பேர் ரிட்டன் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க 2 பேரும் வர விஷயத்த இந்த விஷயம் கேள்விப்பட்டு இளவரசர் வந்திருப்பார், அங்கே இளவரசர் இருப்பார், அவங்க 2 பேருமே பார்த்துருவாங்க. நம்ம இளவரசருக்கு அப்பாடா இவ எப்படியும் உயிர் பழச்சிட்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷம் இருக்கும். ஆனால் இளவரசருக்கு இவளுக்கு எப்படி இந்த பாதை தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டவுட்டு வரும். ஏன் வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்க நிறையா பேருக்கு வந்து இந்த பாதைனா தெரியாது. ஒரு டைம் வந்து நம்ம குவான்ஷியும் இளவரசர் வந்திருப்பாங்க. அப்போ குவான்ஷி தான் இந்த மாதிரி ஒரு பாதை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இளவரசர் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். அதே மாதிரி இப்போ வந்து வரா அப்படின்றப்ப இப்போ குவான்ஷியாலா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு டவுட்டு வரும். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டேரெக்டாக எல்லா பேர் முன்னாடி போயிட்டு நீ உண்மையிலே யார், உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, என்னோடய ஒய்ஃப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் கேட்டுருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் அப்படியே தூக்கி வாரி போட்டுரும், எப்படி கண்டுபிடிச்சான்னு தரலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பதறி போயிருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்னாக போகுது, இவர் கெஸ் பண்ணிட்டார் ஹீரோயின் தான் தன்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்னாக போகுது, இவரும் வந்து மேரேஜில் வந்து இஷ்யூ வந்து ஏதாவது ஏற்படுத்துவாரா, இல்லை அப்படின்னா ஹீரோயினுக்கு இடையில வந்து அந்த பேச்சுவார்த்தை கரெக்டாக சுமூகமாக போய் அவங்களே மேரேஜ் பண்ணிக்குவாங்களான்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.